விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னையும் என்னுடைய வாழ்வின் என்னையும் என்னுடைய எல்லா வாழ்வின் சூழ்நிலைகளையும் எல்லா உம் சூழ்நிலைகளையும் பாதம் சமர்ப்பிக்கிறேன். உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் திருப்பாடல் 101 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 101 அதிகாரம் 2வது வசனம். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன், எப்போது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். நாம் வாசித்த இந்த வேத வசனம், இந்த தேவனுடைய வார்த்தை பாருங்கள். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து நாம் பல ஜெபங்களை செய்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாள் ஜெபித்தாள், குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அவள் ஆண்டவர் நோக்கி மன்றாடினா, ஆண்டவரே உள்ளமுடைந்து வந்திருக்கிறேன், என் வேதனையை பாரும் என்று சொல்லி கடவுளிடத்திலே உள்ளம் திறந்து அவள் ஜெபிக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல பாருங்க, ஆபிரகாம் ஜெபித்தார். யாருக்காக? சோதோம் கொமோரா மக்களுக்காக அவர் கடவுளிடத்திலே ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். மோசே ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது கடவுளை நோக்கி அவர் மன்றாடுகிறார், ஆண்டவரே இதோ இவர்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறார். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, இயேசுவே தாவீதின் மகனே என்று பர்த்திலேமியை ஜெபிக்கிறார். அதே போல தொழுநோயாளி சொல்லுகிறார், நீர் என் மீது மனமிறங்கும், நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உங்களால முடியும். இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏராளமாக வேதாகமத்திலே காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அன்னாளுக்கு பதில் கொடுத்தார். அதே போல மோசேயின் ஜெபத்தை கேட்டாரு.
ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டாரு, பர்த்தலேமையின் ஜெபத்தை கேட்டாரு. அதே போல வேதம் சொல்லுகிறது, அந்த குஷ்டரோகியான மனிதன் ஆண்டவரை பார்த்து மனதுருக்கத்தோடு ஜெபித்த பொழுது அவர்களுக்கு பதில் கொடுத்தார். நோய்கள் நீங்கியது, வாதைகள் நீங்கியது. எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த வசனமானது சங்கீதம் 101:2 சொல்லுகிறது, ஒரு வித்தியாசமான பாதையை காண்பிக்கிறது. என்ன வித்தியாசமான பாதை? அற்புதத்தை பெற்றுக்கொள்வதில் அல்ல, அதிசயத்தை பெற்றுக்கொள்வதில் அல்ல. என்ன இருக்குன்னா, நீர் எப்போது என் வீட்டிற்கு வருவீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்க்கணும், கடவுள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இது சின்ன வயசுல இருந்து நம்ம பேசி பழகினது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பார்க்கிறோம், கடவுள் எங்க இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்று நாம சொல்லுகிறோம். ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கே வாழ விரும்புகிறார் என்றால், சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆலயத்திலேயே கடவுளை விட்டுட்டு போயிருவோம். வழிபாடு அதோடு முடிந்தது, ஆலயம் அதோடு முடிந்தது. ஆனால் அதை தாண்டி கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அவர் நம் ஒவ்வொருவரோடும் வாழ விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் மீண்டும் கவனிக்க விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், எப்போது நீர் என்னிடம் வருவீர். பிரைஸ் தி லார்ட். எப்போது நீர் என்னிடம், சொல்லுங்க, எப்போது நீர் என்னிடம். அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் எப்போது என்னிடத்தில் வருவீர். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களை பாருங்கள், நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நமக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும். என்ன ஆசை? கடவுள் மீது ஒரு தாகம். என் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே எங்கோ அல்ல, அவர் எனக்குள் என்னோடு வாசம் செய்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என்னோடு என்ன செய்கிறாரு? வாசம் செய்கிறார். என்னோடு அவர் வாழ்கிற கடவுள். என்னை விட்டு அவர் தூரமா இருக்கிறவர் அல்ல. அவர் ஒரு மரத்திலேயோ ஒரு இடத்திலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்தில், கண்காணாத ஒரு இடத்துல அவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னோடு எனக்குள் வாசம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பாருங்க, கடவுள் என்னோடு வாழ வாழ நீர் எப்போது வருவீர் என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு நானும் கூட கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம், ஆண்டவரே நீர் என்னோடு வாழ வர வேண்டும், என் வீட்டில் தங்க வேண்டும், நீர் என்னோடு வாசம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்க வீட்டிற்கு உங்க பங்கு சாமியை கூப்பிடுறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு, சாமி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்க, நாளைக்கு சாப்பிட வாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டை கொஞ்சம் சுத்தமாகி தொடச்சி மாப்பு போட்டு, கொஞ்சம் டைனிங் டேபிள் வழக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன செய்வோம், கொஞ்சம் மாற்றும். அதே இது உங்கள் பிஷப்பை கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிஷப், அவரை கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஒற்றையெல்லாம் அடிச்சிருவீங்க. பங்கு சாமி இருந்தால் ஒற்றையெல்லாம் அடிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. கொஞ்சம் ஒற்றையெல்லாம் அடிச்சு வெளியே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் சேரு சகரு கிடந்தாலும் அதுக்கெல்லாம் லேசாக கொஞ்சம் இது பண்ணி, கொஞ்சம் வித்தியாசமாக தெருவையே கூட என்ன செஞ்சிருவீங்க, கொஞ்சம் அலங்காரமாக வைத்து விடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், சொல்லுங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வீட்டையோ நம்முடைய தெருவையோ கூட, பங்கு அலுவலகத்தை கூட, பங்கு ஆலயத்தை கூட ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். இப்போ ஒரு கேள்வி கேளுங்க, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் எனக்குள் வருவார் என்றால் நான் எப்படி அதற்கு தயாராக வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க அவர் எழுதுறாரு, நான் வெளியரங்கத்தை தூய்மைப்படுத்துவதில்லை. இன்னைக்கு வெளியே நிறைய தூய்மை சடங்குகள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நமக்கு நிறைய காரியங்களை வெளியே செய்வோம். உபவாசம் இருக்கிறோம், பலவிதமான நோன்புகள், ஜெபங்கள், தவங்கள் எல்லாம் மனுஷன் செய்யறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுள் மனிதனுடைய வெளிப்புறமான அடையாளத்தை பார்த்து
ஏமாறுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வெளிப்புறமான அணுகுமுறையை கடவுள் பார்த்து ஏமாறுகிறவர் அல்ல. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த வேத பகுதியில் ஒரு சம்பவத்தை, இந்த பகுதியை நான் முதல் பகுதியாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் கடவுள் நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? எல்லாரும் நம்புறோம். பிரைஸ் தி லார்ட். கையவர் சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளை நம்புறீங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி, உங்க கணவரை நம்புறீங்களா? கணவனையாவா? கேள்வி, இன்னும் கணவனையாவா அப்படின்னா மனைவியை நம்புறீங்களா? பிள்ளைங்களை நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? நம்புறோம். எல்லாருமே நம்புறோம். எவ்வளவு நம்புறேன் அப்படின்னா, சில அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளை தாங்க எனக்கு உசுரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க, என் பிள்ளை தான் எனக்கு உசுரு. சில மனைவி சொல்லுவாங்க, என் கணவர் தாங்க என் உடலோட ரத்தமே, என் உசுரு அவர் தான். என்ன, ரத்தத்தில் தான் உசுரு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாருமே நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே நம்புகிறோம். கடவுளை நாம் நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க நம்புகிற அந்த நம்பிக்கையில கடைசியில் பாருங்க, ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற அந்த இடம் எது வர பயணிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் இருக்கிற வரை. ஹலோ, என்ன சத்தமே இல்லை? இந்த நம்பிக்கை எங்க வர போகுது அப்படின்னா, எனக்கு சாதகமா என் புருஷன் இருக்கிற வரை நம்பிக்கையில ஒரு டிராபிக் ஜாம் இருக்காது. ஹலோ, புரியுதா? என் நம்பிக்கை எது வர போகுதுன்னா, என் மகனோ மகளோ எந்த ப்ராப்ளமும் தராத வர அந்த நம்பிக்கை ரொம்ப கவனமா போகும். இந்த நம்பிக்கை எங்க வர போகுதுன்னா, என்னோடு பழகுறவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எதுவுமே தடபடாம போகிற வரை அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதே போலதான் ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம கடவுளை நம்புகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எங்கே பிரச்சனையாகிறது என்றால், அற்புதங்கள் நடக்கும் பொழுது கடவுளை நம்புகிறேன், அதிசயங்கள் நடக்கும் பொழுது கடவுளை நம்புகிறேன். நீங்க பாருங்க, பைபிள்ல முதல் அற்புதம் இயேசு எங்க செய்தார்? கானாவூர் திருமணத்தில் செய்தார். அல்லேலூயா. கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினாரா? சொல்லுங்க. இதை பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்த பகுதி புரியும். பிரைஸ் தி லார்ட். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின உடனே முதல் புதுமை பைபிள் சொல்லுகிறது, அங்கே பெரிய அந்த எல்லா ஜனங்களும் அங்கே இயேசுவை நம்பினார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப வசனத்தை பாருங்க தயவு செய்து. யோவான் செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். கொஞ்சம் வேகமா எடுத்துக்கணும். நீங்கள் யோவான் செய்தி 2:23 வாசியுங்கள். படிக்கீங்களா? வாசிங்கம்மா. பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவர் பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இயேசு மேல அவங்களுக்கு என்ன வந்துட்டு? சத்தமா சொல்லுங்க. இயேசு மேல அவங்களுக்கு நம்பிக்கை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நம்புறேன். கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம எல்லாம் நம்புறோம். இயேசுவின் பெயரில் அவர்களுக்கு என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? நல்லா சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரை நம்பினாங்க, இயேசுவை அவர்கள் நம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எல்லாரும் இயேசுவை நம்புறாங்க, இயேசுவை தேடுறாங்க, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், இப்படி எல்லாம் செய்திகள் எல்லா இடத்துலயும் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை அவர்கள் நம்பினார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசுவை அவர்கள் நம்பினார்கள். ஆனா அடுத்த வசனத்தை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லையா? ஹலோ, நல்லா புரியுதா உங்களுக்கு? இயேசுவை அவர்கள் நம்பினார்கள், ஆனால் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. ஏன்?
நல்ல கவனிக்கணும், இதான் முக்கியம். என்ன பிரதர், இயேசுவை நாங்க நம்புறோம், ஆனா இயேசு எங்களை என்ன செய்யல, நம்பல. சில நேரத்தில் சில வீட்டம்மா கேட்பாங்க, என்னங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? சில வீட்டுக்காரர் கேட்பாரு, ஏய் என்னடி இன்னுமா என்ன நம்பாம இருக்கிற? கேட்க மாட்டாங்களா? என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, சில தம்பிகள் சொல்லுவாங்க பாருங்க, எம்மா எப்பா என்ன நம்பி அந்த வீட்டை எழுதி கொடுத்துருங்கப்பா. என்னப்பா ஒரு மாதிரி பாக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆனா சில ஞானமான அப்பா சொல்லுவாங்க, அப்பா நான் உன்னை நம்புற மாதிரி இல்லப்பா. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது, இயேசுவை அவர்கள் நம்பினார்கள், ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லை. ஏன் அவர் நம்பவில்லை அப்படின்னா, வசனத்தை பாருங்கள் தயவு செய்து. எல்லாம் ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும், மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். கை தட்டுங்கப்பா. பிரதர் சிஸ்டர், ஏமாறுறதுக்கு ஆண்டவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி என்ன கிடையாது, உணர்ச்சி வசப்படுறவர் கிடையாது. ஐயோ என் மேல என்ன அன்பு, இதெல்லாம் நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாமா பண்றோம். ஆனா ஆண்டவர் அப்படிலாம் நம்புறாரா அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, ஏன் தேவனாகிய ஆண்டவர் இந்த உலகத்துல இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். சொல்லுங்க, அவருக்கு பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்ப என்னைய பத்தி ரொம்ப நல்லா தெரியும். உங்களை பத்தி தெரிஞ்சதை விட என்னை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு காண்பிக்கிறார் என்றால், மனித உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது நீங்க நல்லா கவனிக்கணும், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பிக்கிறார் என்றால், முதலாவது நாம் யார் அப்படின்னா, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் கடவுளை தேடுகிறோம். சொல்லுங்க, எதை தேடுறோம்? சொல்லுங்க, யாரை தேடுகிறோம்? கடவுளை தேடுகிறோம். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, யாரை தேடுறீங்க? சொல்லுங்க, யாரை தேடுறீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, யாரம்மா தேடுறீங்க? கடவுளை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நாங்க அண்ணன் வேற யாரையுமா தேடி வந்திருக்கோம்? கடவுளை தான் தேடி வந்திருக்கோம். ஆனா ஒரு கேள்வியை நீங்கள் உங்க இல்லத்திலேயே உங்க உள்ளத்திலேயே கேட்டுக்கோங்கன்னு, என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நான் கடவுளை தேடுறேனா? சொல்லுங்க. இப்ப வாசிங்க பார்ப்போம். நீங்கள் தயவு செய்து வேதத்தை திறந்து கொஞ்சம் நீங்க வாசிக்கணும். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். கொஞ்சம் தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே அன்றி இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை. ஹலோ, இன்னைக்கு இல்லைங்க, ஆதி திருச்சபையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனை, ஆண்டவரை முகமுகமாய் காணும்படி ஆண்டவரை பார்த்த பவுல் எழுதுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு மகிமையான வெளிச்சத்தை கண்டு, என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு பேசி உறவாடி தன்னை திருத்தூதன் என்று சொல்லுகிற பவுல் சொல்றாரு, எல்லாரும் எல்லாரும், அதுல யாருமே வித்தியாசம் இல்லை, அதுல எங்கேயும் கோடிட்டு காமிக்கல, எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே அன்றி கடவுளுக்குரியதை யாரும் தேடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் எதை தேடுறாங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் எதை தேடுறாங்க? கடவுளை தேடினாங்க. கடவுளை தேடினாங்கிற பேர் தான் கடவுளை தேடுவது. ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம், ஆண்டவரை தான் தேடுறோம். இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு போறோம், இங்க இருந்து பூண்டிக்கு போறோம், இங்க இருந்து எல்லாருக்கும் போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம் வச்சுக்கணும்.
எல்லாம் ஜெபக்கூடங்கள். எங்க எல்லாம் போறோம். எல்லாம் எதுக்குங்க போறோம் சொல்லுங்க? எல்லாம் எதுக்கு போறோம்? எல்லாரும் ஆண்டவரே நான் மனம் மாறின ஆண்டவரே, நான் நீதிமான மாறின ஆண்டவரே, நான் மோட்சத்துக்கு போன ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்யணும் ஆண்டவரே. அப்படியா? சும்மா சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போயிருந்தோடனே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா வயசானவங்க. ஆனால் அந்த வயசான அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கள வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்ப்பாங்களாம். அப்போ நாங்கள் போயிருந்த பொழுது அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்தாங்க பாருங்க, பழம் எடுத்துகிட்டு வர்றாங்க, ஒருத்தன் ஹார்லிக்ஸ் எடுத்துகிட்டு வர்றான், எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். பயங்கரமா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, அம்மாவுக்கு உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசுனாங்க. கொஞ்ச நேரத்தில் டாட்டா பை பைன்ட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னார், அப்பா சொன்னார், என் பிள்ளைங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ பாசமாக இருக்காங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன், உண்மையிலே சார் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உண்மையிலே அம்மா நீங்கள் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன கவனிப்பு, வார வாரம் பழம் வாங்கிட்டு வர்றாங்க, வார வாரம் கவனிக்கிறாங்க, எல்லாம் கியூவில் வந்து நின்று இப்படி ஒரு வீட்டிலே நான் பார்த்ததில்லை அப்படின்ன உடனே அந்த அப்பா அம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம் சொன்னாங்க. நாங்கள்ட்ட என்னம்மா சிரிக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் இந்த பிள்ளைகளை பற்றதுக்கு என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க சொன்னாங்க, அவங்க எங்களை பார்க்க வரல, இந்த வீட்டை பார்க்க வந்தாங்க. ஏன்னா அந்த வீட்டை இன்னும் எழுதி வைக்கல. இந்த வீட்டை இன்னும் யாருக்கு என்ன செஞ்சுக்கல, எழுதி வைக்கல. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு வீடு ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு பெறும். மெயின் சிட்டியில் மெயினாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு பிரித்து விற்றாலும் எப்படி விற்றாலும் இடத்தோட மதிப்பே 2.5 கோடி ரூபா. நாங்கள் 2 பேர் முடிவில் இருக்கிறோம். என்னென்னா எவனுக்கு என்ன செய்ய போடுறதில்ல, கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரியே. அதனால் எங்களுக்கு தடால் புடல், ஹாஸ்பிட்டல் போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, எல்லாம் கவனிக்கிறாங்க. எதுக்கு? எங்களுக்கு இல்லைங்க, இந்த வீட்டுக்கு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சும்மா உண்மையை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம்னு. நம்மளும் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு தான்? நல்லா இருக்கிற நம்மளையும் கவனிச்சுக்கணும். நம்மளை கவனிச்சாதான் நீர் நல்லா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். எங்க நான் சொல்லல, பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே அன்றி கிறிஸ்து இயேசுவுக்குரியதை எவரும் தேடுவது இல்லை. கடவுளுக்குரியதை, இறைவனுக்குரியதை நாம் தேடக்கூடியவர்களா இருக்கிறோமா? கேட்டு பாருங்க. எல்லா இடத்துலையும் கடவுளை தேடுகிறோங்கிற பேர்ல போர்டு இருக்குங்க. ஆனால் கடவுளை தேடக்கூடிய மனநிலை நமக்கு, எனக்கு, உங்களை சேர்த்து என்னையும் சேர்த்து எனக்கு நமக்கு இருக்கிறதா? ஏன்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எதனால ஆண்டவர் இந்த பகுதியை காண்பிக்கிறார்னா, நீங்கள் நம்ம வாழ்க்கையில பாருங்க. நீங்க யோவானர் செய்தி தயவு செய்து 6ஆம் அதிகாரம், யோவானர் செய்தி 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த யோவானர் செய்தியாளர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தாங்க, இயேசு அவர்கள் மீது மனம் இறங்கினார். ஆமென். இயேசுவுக்கு பெரிய மனதுருக்கம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன பண்ணாரு? மனதுருக்கத்தோடு சொன்னார், எப்பா அவங்களுக்கு நம்மளே சாப்பாடு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு போறதுனால சொல்றேன், சாப்பாடு கொடுக்கலாம்ப்பா. உடனே பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர்களுக்கு என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். அது சாப்பிட்டாங்க 5000 ஆண்கள், மீதி 12 கூட. இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே கேட்டிசத்தில் எடுத்துட்டாங்க. சரி, இப்ப நல்ல வயிறார சாப்பிட்ட உடனே அவங்க இயேசுவை தேடினாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வார்த்தையை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நீங்கள் வாசிங்க பார்ப்போம். இந்த வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது வசனத்தை படிங்க. இயேசு செய்த இந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையிலே இவரே என்றார்கள். எப்பா? பக்கத்தில் கை குறிச்சு எப்பா? இயேசு போதுமே போதுமே. எப்போ? வயிறு நிரம்பிட்டு கேட்டதெல்லாம் கிடைக்கும். இயேசு போதுமே போதுமே. ஹலோ, எப்போ? எல்லாம் கிடைக்குது. வந்தோம், கேட்டோம், கிடைச்சது. இப்ப அதோட முடிக்கல. எப்படி முடிக்காங்க பாருங்க, வாசிங்க. அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு தனியா போயிட்டார். என்ன நிலைமைக்கு போயிட்டாங்க பாருங்க. இவர் இறைவாக்கினர் மட்டும் கிடையாது, இவரை என்ன ஆக்கிடலாம்? ராஜாவா மாத்திரணும். பிரைஸ் தி லார்ட். என்னவா மாத்திரணும்? இவரை பிடிச்சு கொண்டு போய் ராஜாவா ஆக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு என்னது? டெய்லி உட்கார்ந்த இடத்துக்கு என்ன வந்துடும்? சாப்பாடு வந்துடும். கிறிஸ்துவ உலகம் என்னவாயிட்டு தெரியுமா? கிறிஸ்துவை தேடுகிற நோக்கம் எப்படி இந்த உலகத்துடைய மற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல தங்கள் தேவைகளை சொல்லி தேவைகளுக்காக பூஜை செய்து அதற்கு பரிகாரமாக கிடைக்கிற பலனை போல நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா கடவுளுக்கு ஏதாவது போட்டா கடவுள் பதில் தருகிற இந்த உலக தெய்வங்களை போல இயேசுவை மாற்றி விட்டோம். புரியுதா புரியலையா? எப்படி வந்துட்டோம்? கோடி அற்புதரான அந்தோனியாட்ட வந்தா 2 மெழுகுதிரி டீல் பேசுவோம். என்ன 13 வாரம் வருவேன், மெழுகுதிரி பொருத்துவேன், தரல. இங்க பங்கு ஆலயத்து லூசி ஆலயம் அப்படிதானே, கண்ணம்மா அப்படிதானே, கண் பிரகாசியமா தானே. சரி, வருவேன். இங்க எத்தனை வாரம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, தரல. இனிமே கோயில் வாசலையே கவனிங்க. கடவுள்கிட்ட டீல் பேசி வர்றோம். கடவுளோடு என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனைகளையும் தேவைகளையும் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைக்கு திருமணம் முடியணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், எல்லாம் இதுல மட்டும்தாங்க இருக்கிறோம். நம்ம எல்லாம் எதுலதான் இருக்கிறோம்னா இந்த உலகத்தின் தேவைகளை மட்டுமே வைத்து இருக்கிறோம். சரி, இப்ப அவரை இறைவாக்கினர்னு சொன்னாங்க. இயேசுவை பார்த்து இவரை ராஜாவாக்குன்னு அவங்க வந்துட்டாங்க. இப்ப அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? கவனிங்க, அப்பதான் இப்ப செய்தியினுடைய பகுதி நமக்கு புரியும். அடுத்த நாள் யோவான் நற்செய்தியில பாருங்க, அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை படிங்க. அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி வந்தாங்க? அடுத்த நாள் வந்துட்டாங்களாம். அடுத்த நாள் வந்துட்டாங்க. வந்து ஆர்வமா கேட்கிறாங்க, ரபி போதகரே நீர் எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள். என்ன சொல்லியிருக்கணும்? இயேசு என்னங்க சொல்லியிருக்கணும்? ஏங்க எப்போது வந்தீர்கள்னு கேட்டா உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கணும்? அக்கா நீ எப்பங்க வந்தேன்னு கேட்டா, பிரதர் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம், ஜெபமாலைக்கு முன்னாடியே வந்துட்டோம், அப்படிதான் சொல்லிக்கணும். ஆனா இயேசு என்ன சொன்னார்னா, எப்போ வந்த யாது வந்தேன்னு கேட்கல. ஏய் நீங்க என்ன ஆள்னு எனக்கு தெரியும்டே அப்படின்ட்டு பேசுறாரு. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லிக்கணும்? காலைல வந்தா, மத்தியானம் வந்தா, சாயங்காலம் வந்தா சொல்லிக்கணும். ஆனா அவர் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல,
நல்ல வயிறார அப்பங்களை உண்டதால் என்னை தேடுகிறீர்கள் என்பது என உறுதியாக உங்களுக்கு. அப்ப பக்கத்துல கை குடி சொல்லுங்க, எதுக்கு தேடுறான் ஏக்கா? எதுக்கு தேடுறான் ஏக்கா? எதுக்கு தேடுற? இந்த உலகத்தினுடைய தேவையை நிறைவேற்ற எனக்கு ஒரு கடவுள் தேவை. இந்த உலகத்தினுடைய தேவைகளை சந்திக்க, இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு கடவுள் தேவை. அவ்வளவுதான். அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வசனம் புரியலன்னா நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருந்தாங்க. இருந்தாங்களா? சொல்லுங்க, இருந்தாங்களா? நீங்கள் தயவு செய்து வசனத்துக்காக குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விடுதலை பயணம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க அவரக்கா. அப்போது ஆண்டவர், எகிப்திலே என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அங்கே அவர்களை வேலை வாங்கவும் அந்த எகிப்திய வேலைக்காரர்கள் அவர்களை அடிப்பதனால் அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன். கண்டேன், கேட்டேன். ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றாரு? கண்டார், கேட்டார். உடனே மோசே சொன்னார், எப்பா நான் கேட்டப்பா, கண்டப்பா, அதனால நீ என்ன செய்ய, இந்த ஜனங்கள்ட்ட போ, எகிப்துக்கு போ, போய் என் மக்களை விடுதலையாக்கும் பொறுப்பை உனக்கு தருகிறேன். நமக்கு தெரியும், ஆண்டவர் 10 விதமான வாதை உண்டாக்குனாரு, ஜனங்களை விடுவித்தார். விடுவித்தாரா? விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஜனங்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் பொருட்களோடும் எகிப்தியர்களை கொள்ளையடித்து புறப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனா கொஞ்ச தூரம் பக்கத்தில் கை சொல்லுங்க, இந்த அற்புதம் அதிசயம்லாம் கொஞ்ச நேரம் தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையர் சொல்லுங்க அல்லேலூயா. அற்புத அதிசயம்லாம் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. இப்ப பாருங்க, இவங்க ஆடலோடு பாடலோடு போனாங்கன்னா பைபிள் சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் போயிட்டு இருந்த பொழுது என்ன ஆயிட்டு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன இல்லை, எங்களுக்கு ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நல்லவர் பாத்தீங்களா, அவரு எப்போதுமே அவர் நல்லவர். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்வேன், மன்னாவை தருகிறேன், வானதூதர்கள் உண்ணுகிற உணவுன்னு சொல்லி மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வானத்திலிருந்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். மன்னாவை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, விடிய காலில் போங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். நம்மால் அப்படி இருப்பானே, வயிற்றுக்கும் சாப்பிடுவான், கேரி பேக்கில் பிரியாணி வாங்குவான். உங்களை சொல்லலைங்க, நீங்க வேற காமனா சொல்றேன். நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஒரு பழக்கம் இருக்குன்னு. ஒரு கேரி பேக் கொடுக்குதா போதுமா? கூட 2 மேரியக்கா சோஸ்பினாக்காலாம் இருக்காங்க, அவளுக்கும் சேர்த்து எடுத்து கொடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏடே உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் என்ன செய்ய, எடுத்துக்கோ. அடுத்த நாள் மிச்சம் மீதியில் என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. மீதியான அளவு எடுக்காத, மிச்சம் மீதி எடுக்காத. ஓய்வு நாள் அன்னைக்கு நீ முந்தின நாள் சனிக்கிழமை என்ன வேணுமோ அதை உனக்கு ஓய்வு நாள், அவர்களுக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டார். ஆனா இவன் கேட்குற மாதிரி இல்லை. இவன் என்ன பண்றான்னா அவன் போக்கில் தான் இருக்கிறான். பைபிள் சொல்லுது, அவன் மிச்சம் மீதி எடுத்து வச்சதெல்லாம் புழுத்து போச்சு. நிறைய எடுத்து வச்சவனுக்கு மீதியானது எதுவும் இல்லை, குறை எடுத்தவனுக்கு எதுவும் குறையவும் இல்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இவர்கள் தேவைகள் என்று வந்தவுடன் யாரை மறந்து விடுவார்கள் என்றால், தங்களை விடுவித்த கடவுளை மறந்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் நம்மை வழி நடத்துவார். என்னை வழி நடத்த எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா, இல்லை என்றால் கடவுள்கள் இருக்கிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் இருக்கிறாரா, கடவுள்கள் இருக்கிறார்களா?
கடவுளா கடவுள்களா? ஆண்டவரா ஆண்டவரா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவும் ஆண்டவர். வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. இயேசுவே, நல்லா சொல்லிருங்க பிரதர். இயேசுவே, இயேசுவும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் நல்லா தெரியும். மன்னாவை பொழிந்தார், பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக தெய்வம் அவர்களோடு பயணித்தார். ஆண்டவர் அவங்க கூட தாங்க போனாரு. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கூட போனதை பாருங்க. யார் பார்த்து சொன்னா? அவங்க கண்டுக்கல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்களுக்கு தெரியல. உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் உங்களுக்கு, கிறிஸ்தவங்க நமக்கு தெரியல நம்ம ஆண்டவர் யாருன்னு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல்ல நடந்து போனாங்களா? சொல்லுங்க, போனாங்களா? போகும் பொழுது அவர்கள் போகின பாதையில பின்னாலே துரத்திட்டு வந்தாங்க. யாரு? பார்வோனுடைய படை. அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க விடுதலை பயணம், தயவு செய்து வாசிங்க. நீங்கள் விடுதலை பயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. வாசிங்க. நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனம் 25. அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரவேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்கு எதிராக யார் போராடுறா? சொல்லுங்க, நமக்கு எதிராக யார் போராடுறா? ஆண்டவர் போராடுறாரு. எகிப்தியராகிய நமக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுள் அவன் நமக்கு விரோதமாய் போராடுகிறார் என்று சொல்லி ஓடி போவோம்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா வேதனை? நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன வேதனை தெரியுமா? இந்த வசனங்களை நீங்க படித்து வரும்பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் கடவுளை நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலர் ஆண்டவரை மறுத்தார்கள். ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்தார்கள். நீங்கள் அதனால தான் திருப்பாடல் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல கவனமா படிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. வாசிங்க. சங்கீதம் முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 107 அதை படிங்க. 13வது வசனம் படிங்க. அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். போட்டிருக்கா? சொல்லுங்க, போட்டிருக்கா? பிரச்சனை வந்தது, துன்பம் வந்தது, துயரம் வந்தது. உடனே அவர்கள் நெருக்கடியில் அவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களுடைய துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரை கூவி அழைத்தார்கள். கூவி அழைத்த உடனே அவர்களுடைய நெருக்கடியிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா விடுவித்த அந்த தெய்வத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீங்க வாசித்து பாருங்க. இந்த வசந்த சங்கீதம் 106ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வாங்க. 106ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, அவங்க என்ன பண்ணாங்க? 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டார்கள். என்ன செய்து கொண்டார்கள்? சொல்லுங்க, என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? செங்கடலை பிளக்கும் போது ஆண்டவரை நம்பினாங்களா? நம்பினாங்க. மன்னாவை பொழிந்த பொழுது நம்பினாங்களா? ஆனா அந்த நம்பிக்கை எவ்வளவு நேரம் இருந்துச்சு? சொல்லுங்க, அந்த நம்பிக்கை எவ்வளவு நேரம் இருந்துச்சு? அடுத்தவெல்லாம் KFC சிக்கனை திங்கும் போது இவனுக்கு பார்த்தான், நம்ம மன்னாவா தின்னுக்கிட்டு இருக்கிறோம், நாசமா போவேன்.
இவன் சொல்ல ஆரம்பிச்சான், எல்லாரும் பாருங்க KFC சிக்கன் திங்குறான், எல்லாம் பாருங்க மட்டன் அது இது எல்லாம் சாப்பிட்றான், நம்ம வெறும் மண்ணாவா தின்னுக்கிட்டு இருக்கோம். சொன்னானா இல்லையா? இதை நீங்க இப்படி மாத்தி பாருங்க. சில பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி தெரியுமா, கல்யாணம்லாம் முடிச்சுட்டு கொடுத்தாச்சு, ஆனாலும் சொல்லுவாங்க உங்க வயிற்றுல போய் பிறந்தான் பாருங்க. கேட்டது இல்லையா? ஒரு மாதிரி பாக்கீங்க. கல்யாணம்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு, அவளுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு, ஆனாலும் சொல்லுவா. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்ல நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா, உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு நான் எய்த்த வீட்டில் பிறந்ததான் நல்லா இருந்திருப்பேன். ஏன்பா அங்க பாருங்க இங்க பாருங்க. ஹலோ, எல்லாரையும் பார்த்தாங்க. இவன் மன்னாவை கடவுள் கொடுத்தாரு, உழைக்கவே இல்லைங்க. ஆனா மன்னாவை சாப்பிட்டாம என்ன செஞ்சான் தெரியுமா, கடவுளுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார், காடையை வர வைத்தார். வர வைச்சாரா சொல்லுங்க? காடையை வர வச்சாரா? காடை விழுந்ததாம். அங்க இருந்த எல்லா இடத்துலயும் காடைகள் விழுந்தது. காடையை சாப்பிட்டானா. எப்படி சாப்பிட்டானா தெரியுமா? தொண்டைக்குழியில சாப்பிட்டு மூக்கு வழியா வந்துச்சான். நான் சொல்லல, நீ பரவ நேரத்தில் பைபிள் எடுத்து அவர்கள் சாப்பிட்ட அந்த வெறி எப்படி இருந்துச்சான், மூக்கு வழியா வந்துச்சான். அவ்வளவு தூரம் தின்னானா. இவ்வளவு தின்னுபிட்டு என்ன சொன்னா தெரியுமா, பெருசா என்னையா செய்து விட்டீரு. பிரைஸ் தி லார்ட். பெத்தல்ல சோத்த போட்டல்ல, அதுவும் தலையெழுத்து. பெத்தல்ல வளர்த்தல்ல படிக்க வச்சல, அதெல்லாம் உன் தலையெழுத்து. பெருசா என்ன செஞ்ச? இப்ப இவர்களுக்கு மோசே ஆண்டு சொன்னாரு, மோசையே மேல மலை மேல ஏறி வந்துட்டாரு. மோசே மலைக்கு மேல போயிட்டாரா? போயிட்டு மோசே வரல, ஆண்டவர் அனுப்பல. ஏன் தெரியுமா? இவங்க யாரை தேடுறாங்கன்னு அவர் பார்த்தாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் விடுதலை பயணம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் காண்பிக்கிறார்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை மாற்றிக்கொள்ளுகிறோம். சொல்லுங்க, என்ன மாற்றிக்கொள்ளுகிறோம்? சத்தமா சொல்லுங்க, என்ன மாற்றிக்கொள்ளுகிறோம்? நல்லா சொல்லுங்க, எதை மாற்றிக்கொள்ளுகிறோம்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவைகள் வரும் பொழுது கடவுளையே மாத்திரும். யாரையே மாத்திரும்? கடவுளையே மாத்திரும். தேவைகளும் பிரச்சனைகள் வரும் பொழுது யாரை மாத்திருந்தோம்? இப்ப நீங்க தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வாசிப்பீர்கள் என்றால் விடுதலை பயணம் 32:1. மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்த இதை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து நாட்டிலிருந்து எங்களை நடத்தி வந்த, கொஞ்சம் 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 கவனிக்கணும். ஹலோ, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். எகிப்துல யாரா இருந்தாங்க? சொல்லுங்க, எகிப்துல யாரா இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. எகிப்திலே இவர்கள் ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க மேல இறக்கம் வைத்தார், அவர்களை விடுவித்தார். மேகமாக அக்கினியாக வேண்டியதெல்லாம் கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்களை வழி நடத்தின மோசையை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? அந்த ஆள். சொல்லுங்க, எந்த ஆளு? பக்கத்தில் கை கொடுத்துக்கணும். இது உங்க வீட்லயும் ஜனத்துல கேட்கும். நீ பெத்த உன் மகன். பிரைஸ் தி லார்ட். கூட பிறந்தவன் யாரா மாறிடுவான்? சிலதுல பிரச்சனை வரும்போது பார்த்துருக்கீங்களா? அண்ணன் தம்பிலாம் போயிரும். உன் மகன். ஏன் இன்னைக்கு இந்த வாசகம் எங்க வந்தது தெரியுமா? ஏக்கா இது இன்னைக்கு வாசகத்துல வந்துச்சா? நற்செய்தி வாசகம் என்னது? பூசை சாயங்காலம் தானே, பூசை சாயங்காலம் தானே. ஆமா. இப்போ மகன் அப்படின்னு சொல்லுவான். யாரு? மூத்த குமாரன் சொல்லுவான். மகன். வேசிகள் இடத்திலும் தருதலையே அலைஞ்ச மகன். ஏன் சகோதரன் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்?
ஓ மகமே, இவங்க சொல்றாங்க கடவுள் வழிநடத்துதல். நீங்க விடுதலை பயணம் 15 படிச்சீங்கன்னா கடவுள் நல்லவர், ஆற்றலுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் எல்லாம் பாடி வந்தவன் இப்ப என்ன சொன்னா, அற்புதம் அதிசயம்லாம் அது தேவைக்கு தேவை நடந்து மாறிட்டே இருந்துச்சு. சொல்லிட்டான், அந்த ஆள் மோசேக்கு என்னவானதோ தெரியவில்லை, அதனால நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஹலோ, என்ன சொன்னாங்க? தெய்வமா தெய்வங்களா? சொல்லுங்க, தெய்வமா தெய்வங்களா? சிஸ்டர், தெய்வமா தெய்வங்களா? நல்ல திரும்ப ஏன் கேட்கிறேன்னா, எனக்கு புரியாது கொஞ்சம், ஏன்னா நானே ஒரு அறகுறை, எனக்காக தான். தெய்வமா தெய்வங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரே சர்வேஸ்வரனா பல சர்வேஸ்வரனா? அது வாயில தான் வட சொல்லுது. ஆண்டவருக்கு தெரியும் வீட்டில் எத்தனை சர்வேஸ்வரர் இருக்கான்னு. கிறிஸ்தவர்கள் ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் என்றுதான் ஆரம்பிக்கிறோம் ஆலயத்திலே. பாருங்கள், இங்கே மோசே இந்த ஆரோனிடத்தில் வந்து இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அதனால எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி. அப்ப இவங்கள்ட்ட என்ன புரிஞ்சது அப்படின்னா, கடவுளை இவர்கள் நம்பினார்களா நம்பலையா? சொல்லுங்க, கடவுள் நம்பினாங்களா? அவங்க தேவைக்கு ஒரு கடவுள் தேவைப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்க என்ன முடிவுக்கு இருக்காங்கன்னா, நம்ம 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 நாட்டில் நம்ம வாழ்ற இந்த உலகத்தில் எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மழைக்கு ஒரு தெய்வம், வெயிலுக்கு ஒரு தெய்வம், காத்துக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம், இதுக்கு ஒரு தெய்வம், அரச மரடிக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம், எல்லாம் இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் கல்விக்கு ஒன்று, செல்வத்துக்கு ஒன்று, எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா இவங்க எகிப்துல என்ன பார்த்தாங்க? சொல்லுங்க, இவங்க எகிப்துல என்ன பார்த்தாங்கன்னா, ஒரே தெய்வத்தை பார்க்கல, ஒவ்வொன்றுக்கும் 1000 தெய்வம் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். இவங்க பார்த்தாங்க, இதுவரை இந்த மோசே சொன்ன இந்த யாவே கடவுள், அவருக்கு என்னாச்சோ, ஒருவேளை காய்ச்சல் வந்திருக்கும் போல, அதனால அவர் பெட்ல என்னாச்சு, பெட் ரெஸ்ட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் நம்மை வழிநடத்த வேறு தெய்வங்களை உருவாக்கி கொடும் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கேளுங்க, நம்பிக்கை கடவுள் மீதா தேவையின் மீதா? நம்பிக்கை கடவுள் மீது இருக்கிறதா தேவையின் மீது இருக்கிறதா? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையோ? அக்கா சொல்லு. நம்பிக்கை தேவையின் மீது இருக்கிறதா கடவுள் மீது இருக்கிறதா? என்னுடைய தேவைகள் மீது தான் நான் நம்பிக்கை வைக்கிறேனே தவிர, தேவைகளை தாண்டி என் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் யார் மீது நம்பிக்கை இல்லை? கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. என் தேவைகளின் மீதும் என்னுடைய பிரச்சனைகளின் மீதும் எனக்கு இதையெல்லாம் சரியா போனா போதும், அவ்வளவுதாங்க, அதுக்கு ஒரு கடவுள் தேவை என்று நம்புகிறோமே தவிர கடவுளை நம்புகிறோமா என்றால் இல்ல. அதனாலதாங்க ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தேடி வந்தது எதுக்கு தெரியுமா? அற்புதங்களுக்கெல்லாம் இல்லப்பா, அதிசயம் இல்ல, உங்க தேவை நிறைவேறிச்சு. இந்த தியானம் உங்களுடைய தேவைக்காக அல்ல, உங்கள் ஆத்துமாவிற்காக. கை தட்டுங்க பாப்போம்.
இந்த தியானம் உங்களுக்கு தேவைக்காக இல்லை, உங்க தேவையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், அதை பத்தி நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு தேவை என்பது என் ப்ராப்ளத்துக்கான தேடுதலாக இது இருந்துடக்கூடாது. மாறாக என் தேவனை தேடுகிற தேடுதலாக மாறணும். ஆமென். ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. இந்த பகுதியை நான் முடிக்கல, எதில் நிப்பாட்டிருக்கேன்னா தெய்வங்களை உருவாக்கி தாரும், அதோட முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு தெய்வங்களை உருவாக்கி கொள்ள போகிறீர்களா? இல்லை என்றால் என்ன வந்தாலும் ஒரே ஒரு தெய்வம் தான் எனக்கு உண்டு என்பதை நீங்கள் சார்ந்திருக்க போகிறீர்களா? கேள்வியோடு போங்க. தெய்வங்களா தெய்வமா? முழங்கால் படிங்க, கண்களை மூடு. கடவுளை நான் நம்புகிறேன் என்று சொல்லலாம், ஆனால் அதை கடவுள் நம்புகிறாரா? நான் கடவுளை நம்புறேங்கிறத கடவுள் நம்புறாரான்னு கேட்டு பாருங்க. பிரதர், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நான் முதல்ல அக்செப்ட் பண்ணணுமே, நான் நம்பணுமே. இன்னைக்கு நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன் என் இருதயம் கடவுளை சார்ந்து இருக்கிறதா? என் உள்ளம் கடவுளை தேடுகிறது, நம்புகிறது என்பதை கடவுள் புரிந்து கொள்வாரா இல்லையா? சொல்லுங்க. நான் யாரை நம்புறேன், யாரை சார்ந்து இருக்கிறேன்? கண்களை மூடு, கண்களை மூடு. தயவு செஞ்சு கண்களை மூடு. உங்க இருதயத்தில் கேள்வி எழுப்புங்கள். எல்லோரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே அன்றி கடவுளுக்குரியதை தேடுவதில்லை. கடவுளுக்குரியதை தேடுவதில்லை. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும். இயேசுவை பார்க்கிறதுக்கு அன்னைக்கு ஏரோது ஆசைப்பட்டாங்க. இயேசுவை பார்க்கிறதுக்கு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு சக்கேவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்? அவன் உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவன் உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார். வயிறார அப்பம் உண்டவர்கள் அவரை ராஜாவாகவும் இறைவாக்கினராகவும் ஆக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதே போல இந்த உலகத்துடைய தேவையில மட்டும் நம் தேவன் நல்லவர் வல்லவர்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டம். ஆனால் வாழ்க்கையில பிரச்சனைகள் வர ஆரம்பித்தவுடன் எங்கெல்லாமோ சுத்தி திரிகிறோம். இன்னைக்கு உன் கடவுளாய் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்பும்படி உனக்குள்ள நீ உருவாக்கி வைத்திருக்கிற தெய்வங்களை தூக்கி எறியும்படி இன்னைக்கு முடிவெடுத்து ஆண்டுட்டு ஒப்பு கொடு. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவோம். எல்லார் கைகளை உயர்த்தி வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. எல்லாரும் பாடுவோம். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ. வாயை திறந்து தூயவர் இயேசுவை நல்ல மீண்டும் வாயை திறந்து ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையெல்லாம் முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையெல்லாம் முழு மனதோடு செலுத்துவோமே.
சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்து தூயவன் இயேசுவை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, என் சொந்த தேவைகளை என் சொந்த தேவைகளை தேடுகிற மனநிலையில்தான் மனநிலையில்தான் நான் வாழ்கிறேன். நான் வாழுகிறேன். இயேசுவே, இயேசுவே, என் தேவைகளை நிறைவேற்ற என் தேவைகளை நிறைவேற்ற உம்மை தேடுகிறேன். உம்மை தேடுகிறேன். முழு மனதோடு முழு மனதோடு என் வாழ்வின் மாற்றத்திற்காக என் வாழ்வின் மாற்றத்திற்காக உம்மை தேட தவறியதற்காக உம்மை தேட தவறியதற்காக என்னை மன்னியும். என்னை மன்னியும். ஆமென். ஆமென்.